அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் புதர்மண்டிய பகுதிகளில் ஓரியன்ட்ரியா சுட்சுகாமுஷி என்ற ஒட்டுண்ணியால் ஸ்க்ரப் டைபஸ் காய்ச்சல் பாதிப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு மற்றும் தடிப்புகள் முக்கிய அறிகுறிகளாக கருதப்படுவதாக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இத்தகைய பாதிப்பு அதிகரித்து காணப்படுவதாகவும், குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் அதிக அளவில் ஸ்க்ரப் டைபஸ் பரவல் உள்ளதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. விவசாயிகள், வனப்பகுதிகளுக்கு அருகே வசிப்போர், மலையேற்றத்தில் ஈடுபடுவோர், கர்ப்பிணிகளுக்கு இந்த நோய் பாதிக்க அதிக வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த நோய் பாதிக்கப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்றால் பாதிக்கப்பட்ட நபர் இறப்பதற்கும் வாய்ப்பு உள்ளதாகவும், ஸ்க்ரப் டைபஸ் நோய் குறித்து மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.